வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு விரிசல் இல்லாத நல்ல சாஃப்டான பஞ்சு போல் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் பூரணம் கெட்டு போகாமல் இதே சாஃப்ட்னஸோடு இருக்குங்க. இந்த கொழுக்கட்டைகளை கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமான சில டிப்ஸோடு நம்ம செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கும் இதே போல் பர்ஃபெக்டாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைத்த பச்சரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கடைகளில் வாங்கின கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்துட்டு இது போல் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாவை நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருந்தால் போதும். அந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1 கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் உப்பை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே நம்ம சால்ட் உப்பை சேர்க்கும் போது நல்லா கரைஞ்சிடுங்க. மாவில் மிக்ஸ் ஆகும்போது ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இது போல் பபிள்ஸ் வந்து கொதிக்கும்போது ஆல்ரெடி வறுத்து வைத்த பச்சரிசி மாவுகளை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ரொம்ப குயிக்காகவே நமக்கு மிக்ஸ் ஆகும், கட்டிகள் படாதுங்க. பிகினர்ஸ்லாம் இது போல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது இது போல் ஈவனாக பிரட்டி விட வரணுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக இதை உடனே அடுப்பில் இருந்து எட்டை எடுத்து வச்சுட்டு பிறகு நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. இந்த ஹீட்லேயே இது நல்லா வேகட்டும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1 கப்பு அளவுக்கு பொடி பண்ணின வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்து கூட பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணியை அதிகமாக சேர்க்க வேணாங்க. பூரணம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணுங்க. ஏன்னா கொழுக்கட்டைகளை நம்ம வேக வைக்கும் போது உள்ளே வைத்திருக்கிற பூரணம் இலகும். அதனால் நம்ம திக்காக செய்யும்போது தான் கரெக்டாக நமக்கு வருங்க. தண்ணியாக செய்துட்டோன்னா பூரணம் இலகி கொழுக்கட்டைகள் கலர் மாறும். அதனால தான் இப்போ இந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஒரு பவுலில் இது போல் வடிகட்டி வச்சு நல்லா நம்ம வடிச்சிக்கலாங்க. இதில் உள்ள ஏதாச்சும் தூசு இருந்தால் கூட நமக்கு வடிகட்டிலே வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வைத்துட்டு இது கூட 1/4 கப்பு அளவுக்கு கருப்பு எள்ளை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கொழுக்கட்டைகள் செய்யும்போது கண்டிப்பாக எள்ளு சேர்த்து செய்யுங்க. இப்போ இது போல் நல்லா வறுபட்ட பிறகு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த பக்குவத்தில் 1 கப்பு அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை நம்ம நெய்யிலே நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம நெய்யில் வறுத்து செய்யும்போது நம்ம சம்டைம்ஸ் கொழுக்கட்டைகள் செய்யும் போது மீந்துடும்ல, அதை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலும் இந்த பூரணம் கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த தேங்காய் இது போல் நல்லா பொல பொலன்னு இருக்கணும். அதே போல் தேங்காய் வறுபடும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த பக்குவத்தில் இது கூட ஆல்ரெடி நம்ம வடித்து வைத்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் தூசி எதுவும் இல்லைன்னா இந்த பக்குவத்தில் நீங்கள் வெள்ளத்தை டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வைத்த எள்ளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாங்க. அதே போல் கொழுக்கட்டைகளில் பூரணம் வைக்கும்போது சம்டைம்ஸ் லீக் ஆகும்ல, அது போல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவை சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டு பூரணம் ரெடி பண்ணும்போது கொழுக்கட்டைகளில் பூரணம் லீக் ஆகவே ஆகாதுங்க. இப்போ இது நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இந்த பூரணத்தை பிரட்டி விடும்போது நல்லா சுழண்டு வரணுங்க. பாருங்க, இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா திக்காகும். கொழுக்கட்டைகளை நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ மாவை பார்க்கலாங்க. இந்த மாவை இது போல் தொட்டு பார்க்கும்போது கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அதே போல் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க, ரொம்ப ஆறிடக்கூடாது. இப்போ இந்த மாவுகளை இது போல் நல்லா அமுத்தி விட்டு நல்ல சாஃப்டாக சப்பாத்தி மாவு பக்குவத்தில் பிசைஞ்சிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு விரிசல் இல்லாமல் இந்த கொழுக்கட்டைகள் பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள், இது போல் மாவு எடுத்து நம்ம டச் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு வாழை அப்படின்னா கவர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டு நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எடுக்கும்போது ஒட்டாமல் வரும், அதனால தான். இப்போ இந்த மாவுலேருந்து கம்மி குவான்டிட்டியாக இது போல் எடுத்து இந்த மாவுகளை இது போல் நல்லா அமுத்தி விட்டு உருட்டிக்கணும். 2 உள்ளங்கைகளில் வைத்து நல்லா நம்ம உருட்டிக்கணுங்க. அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும். சப்போஸ் நம்ம மாவு பசையும் போது மிஸ் பண்ணால் கூட இது போல் நல்லா அழுத்தி உள்ளங்கைகளில் வைத்து உருட்டும் போது விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள், இப்போ இந்த உருண்டைகளை இது போல் வாழை இலையில் வச்சுட்டு இது போல் ஒரு மூடி எடுத்துக்கலாம். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்க. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக நமக்கு வந்திருக்குது. பாருங்கள், நம்ம மாவை நல்லா பர்ஃபெக்டாக விரிசல் இல்லாமல் அழுத்தி உருட்டணுங்க. அப்போ தான் இது போல் சூப்பராக நமக்கு வரும். சப்போஸ் நீங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணும் போது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கைகளால் இது போல் நல்லா நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வைத்த பூரணத்தை இது போல் கம்மி குவான்டிட்டியாக எடுத்து இது நடுவில் நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணி வச்சுக்கணுங்க. பூரணம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இது போல் வச்சு நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம விரல்களால் இது போல் அந்த எட்ஜஸை நல்லா நம்ம அமுத்தி விடணுங்க. நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இது வேகும்போது பூரணம் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும். பூரணம் லீக் ஆச்சுன்னா கொழுக்கட்டையோட கலரும் மாறுங்க. அதனால தான். இதே போல் நமக்கு தேவையான ஷேப்பில் எல்லா மாவுகளையுமே நம்ம பூரணம் வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது மாவை மறுபடியும் நல்லா கைகளால் அமுத்தி விட்டு 2 உள்ளங்கைகளை வைத்து நல்லா உருட்டிக்கோங்க. அப்போ தான் விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். நம்ம எந்த பாத்திரத்தில் அவிக்க போகிறோமோ அதில் இது போல் கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணி கொதிக்கிற பக்குவத்தில் தான் நம்ம இந்த கொழுக்கட்டைகளை வேக வைக்கணுங்க. இட்லியாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டைகளாக இருந்தாலும் சரி, தண்ணி கொதிக்கும் போது வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வேகும். இதை அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டைகளை பார்க்கும்போதே தெரியுது, நல்ல ஷைனிங்காக இருக்குங்க. இதை சூடாக இருக்கும்போது உடனே எடுக்கக்கூடாது, உடஞ்சிடும். அதனால் நல்லா ஆறட்டுங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குது. வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளை கரெக்டாக நோட் பண்ணி நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பராகவே வரும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். விரிசல் இல்லாத சாஃப்டான பஞ்சு போல கொழுக்கட்டை உங்களுக்கும் செய்ய வரும். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.